கவனிக்கவும் சென்னை மக்களே! சென்னையில் ஒரு இடம் இருக்கு. அங்க போனா தமிழ், ஹிந்தி, மார்வாடி, ஆங்கிலம் எல்லாமே ஒரே நேரத்துல காதுல விழும். ஒரு தெருவுல ஜவுளி, அடுத்த தெருவுல ஸ்வீட்ஸ், இன்னொரு தெருவுல ஹோல்சேல் ஷாப்பிங். இந்த இடம் எது தெரியுமா? நம்ம சென்னையின் கலகலப்பான சவுகார்பேட்டை. அண்ணே, சென்னையில அதிகமாக பார்கெயின் பண்ற மக்கள் எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? சவுகார்பேட்டையில தான். ஏன்னா இங்க ஒரு பொருள் ரூ. 500ன்னு சொன்னா வாங்குறவங்க 250 குடுங்கன்னு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனா ஒரு கேள்வி, சவுகார்பேட்டையில ஒரு தடவ போயிட்டு, வழி தெரியாம சுத்தாதவங்க இருக்காங்களா? கூகுள் மேப்ஸ் கூட சில நேரம், "நீயே பாத்துக்கோ பாஸ்ன்னு" கன்ஃப்யூஸ் ஆயிடும் போல. இங்க போனா என்ன ஸ்பெஷல்? ஹோல்சேல் ஷாப்பிங், கலர்ஃபுல் ஸ்ட்ரீட்ஸ், நார்த் இந்தியன் ஸ்நாக்ஸ், ட்ரெடிஷனல் ஸ்வீட்ஸ், ஜுவல்லரி, டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல. அதுவும் இன்னொரு கேள்வி, சவுகார்பேட்டையில ஷாப்பிங் பண்ண போனவங்க, ஒரு ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு 10 கவர் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? இங்க கிடைக்காத பொருள் ஏதாவது இருக்கா? ஊசி முதல் பெரிய டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் வர எல்லாமே கிடைக்கும். அதனால தான் பல பிசினஸ் ஓனர்ஸ்க்கு இது ஒரு ட்ரெஷர் பிளேஸ். மேலும் இங்க ஃபேமஸான ஸ்வீட்ஸ் மற்றும் சாட்ஸ் சாப்பிட்டா, டயட் பிளான மறந்துட்டு இன்னொரு பிளேட் ஆர்டர் பண்ண தோணும். சவுகார்பேட்டை என்பது ஒரு ஷாப்பிங் ஏரியா மட்டும் இல்ல, சென்னையின் பிசினஸ் ஹார்ட் பீட். பல வருடங்களாக வியாபாரத்தையும், கலாச்சாரத்தையும் ஒன்றாக இணைத்து வைத்திருக்கும் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ். அப்படின்னா நீங்க சவுகார்பேட்டை போயிருக்கீங்களா? அங்க போய் வழி தெரியாம சுத்திய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அல்லது பார்கெயின் பண்ணி பெரிய டிஸ்கவுண்ட் வாங்கிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதான் நம்ம சென்னையின் கலகலப்பான, வண்ணமயமான, எப்போதும் பிஸியா இருக்கும் சவுகார்பேட்டை.